இந்த கதையை அஜயை பேஸ் பண்ணி எழுதுவோமா? In an empty road, Ajay will be standing with a rose to propose a girl. நான் இங்கே என்ன பண்ணுறேன்? இங்கே எப்படி வந்தேன்? எங்கடி இருக்க? வீட்டில். கேளு, எனக்கு இப்போ ஒரு வியர்டான இன்சிடென்ட் நடந்துச்சு. நான் எனக்கே தெரியாமல் என் கையில் நான் ரோஸை வச்சுக்கிட்டு யாருக்கும் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி நின்றுட்டு இருந்தேன். எனக்கு எதுவும் புரியல. என்னடா ஏதோ பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ண போய் பல்பு வாங்கிட்டு இப்போ வந்து கதை கட்டுறியா? நான் உண்மையாக தாண்டி சொல்லிட்டு இருக்கேன், ஒரு நிமிஷம் கேளேன். ஹே, போதும் போதும், சீக்கிரமாக வீடு வந்து சேரு. சரி. Some unknown person will try to kill Ajay. என்னடா ஆச்சு? யாரோ என்ன கொல்ல வந்தாங்க. சரி சரி, தண்ணி குடிப்போ.
அப்போ நான் எழுதுறதெல்லாம் நிஜத்தில் நடக்குதா? எப்படி? ஒன்றும் புரியலையே. அஜய் tries to kill me. என் கையில் எப்படி கத்தி? என்ன நடக்குது? Hey, hey! The person you're calling is not answering. Please try later. ஹே பார்த்து பார்த்து. இந்தாங்க தண்ணி குடிங்க. யார் நீங்கள்? ஐம் ஜாரா, அஜயோட ஃப்ரெண்ட். ஓ, அப்படியா? எதுக்காக நீங்கள் எங்களை பார்த்த உடனே மயங்கி விழுந்தீங்க? ஆஞ்சலின், எதுக்காக எங்களை பார்த்த உடனே மயங்கி விழுந்தீங்க? ஃபீல் ஃப்ரீ ஆஞ்சலின், என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள். நான் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அஜய் என் கூட தான் இருந்தான். அவன் என்னை கொலை பண்ண பார்த்தான். வாட்? ஆமாம், அவன் என்னை கொலை பண்ண பார்த்தான். அவன் கத்தி வீசின வேகத்தில் நான் கண்ணை மூடிட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து கண்ணை திறந்து பார்த்தா அவனுக்கு எதுவுமே புரியாத மாதிரி ரியாக்ட் பண்ணிவிட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டான். இது எல்லாமே நான் எழுத தான் நடந்துச்சு. அப்புறம் கதவு தட்டுற சவுண்டு கேட்டுச்சு. அங்கே வந்து பார்த்தா அஜய் உன் கூட இருக்கான். எனக்கு எதுவுமே புரியல. ஓகே ஓகே, காம் டவுன். தண்ணி குடிங்க. அதை விடுங்க. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? நான் வேலைக்கெல்லாம் போகிறதில்ல. அப்போது சாப்பாடு செலவுக்கெல்லாம்? என்னை என் தம்பி தான் பார்த்துக்கிறான். அப்போ நீங்கள்? ஐம் ரைட்டர். வாவ், கிரேட்.
அப்போது நிறைய கதைங்கள்லாம் எழுதியிருப்பீங்க போல். ம் காம்படிஷன்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்கீங்களா? கவுண்ட்லெஸ். அப்போ நிறைய ப்ரைஸஸ் ஃபேம் எல்லாம் கிடைச்சிருக்கும் போலையே. அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னோட கனவு, லட்சியம், கொள்கை எல்லாமே நான் ஒரு ரைட்டர் ஆகணும்னு தான். அதுக்காக நான் கணக்கே இல்லாத அளவுக்கு காம்படிஷன்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் எல்லா பக்கமும் எனக்கு கிடைச்ச அங்கீகாரம் தோல்வி அண்ட் ரிஜெக்ஷன்ஸ் மட்டும்தான். ஆனால் என்னோடய முயற்சியை நான் கைவிடலை. ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். 2020 டார்க் சைக்காலஜி அண்ட் மேனிப்புலேஷன் அப்படின்ற ஒரு ரைட்டிங் காம்படிஷனில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். டார்க் சைக்காலஜி பற்றி ஒரு கதை எழுதினேன். அந்த கதையை ஜட்ஜஸ் படிச்சுட்டு எனக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. யூ ஆர் த பேட் ரைட்டர் ஆஃப் 2020. நான்லாம் எழுத வர்த்தே இல்லாதவனு அவமானப்படுத்தி என்னை வெளியே அனுப்பிட்டாங்க. இட்ஸ் ஓகே. இப்போ எதுவும் புதுசாக ட்ரை பண்ணலையா? இப்போ அதுதான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே எதேதோ ஆயிடுச்சு. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் அப்கமிங் ஃபென்டாஸ்டிக் ஸ்டோரிஸ். தேங்க்யூ. ஓகே, I'll make a move now. You take rest. யாருக்கு இத்தனை தடவை கால் ட்ரை பண்ணிட்டு இருக்க? ஆஞ்சலின் தம்பிக்கு தான். ஏன்? அவன் தான் சொன்னான் ஆஞ்சலின் 1 வீக்காக அப்நார்மலாக இருக்கா, அவளோட பிஹேவியரல் சரியில்லை அப்படின்னு சொன்னான். இப்போ பார்த்தா எவ்வளோ வாட்டி ட்ரை பண்ணாலும் இஸ் நாட் பிக்கிங் அப் தி கால். ஆஞ்சலினோட கேஸ் ஸ்டடி பண்ண கேன் ஐ டேக் திஸ் புக்? இந்த புக்கை வச்சு நீ என்ன பண்ண போகிற? அஜய், ஐ அம் அ சைக்காலஜி ஸ்டூடெண்ட். ஹோ, ஓகே ஃபைன், எடுத்துக்கோங்க. யாரா இந்த நேரத்தில்? ஹலோ அஜய், நீ உடனே கிளம்பி என்னோட வீட்டுக்கு வா. ஹே, என்ன இந்த நேரத்தில்? அஜய், இட்ஸ் an emergency and it's about ஆஞ்சலின். ஆஞ்சலினா? ஆமா, நீ சீக்கிரம் கிளம்பி வா. I'll be there in 15 minutes. அஜய், ஆஞ்சலினோட தம்பி உனக்கு கால் பண்ணப்போ அவன் என்ன சொன்னான்? கால் பண்ணப்போ அக்கா ஏதோ அப்நார்மலாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா, இப்போல்லாம் வெறும் புக்கும் கையுமாவே இருக்கா, தனியாக வேற பேசுகிறா, எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னான். அப்போ நான் நம்பலை. ஆனால் அடுத்த நாள் காலையில் ஆஞ்சலினே எனக்கு கால் பண்ணி ஏதோ நான் அவளுக்கு கால் பண்ண மாதிரி ப்ரிட்டெண்ட் பண்ணி சில விஷயத்த சொல்லி காலை கட் பண்ணிட்டா. அப்போ தான் நான் கன்ஃபார்ம் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்த நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். என்ன சில விஷயம்?
ஏதோ நான் ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரியும். நீ பல்பு வாங்குற மாதிரியுமா? ஆமாம், அது எப்படி உனக்கு தெரியும்? அவ உன்னை ஒரு கேரக்டரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா. கேரக்டரா? இல்லை, புரியல. அவ ஒரு கதை எழுதியிருக்கா. அந்த கதையில உன்னையும் அவளையும் ஒரு கேரக்டரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா. அதுல ஆஞ்சலின் கேரக்டர் ஒரு ரைட்டர். அந்த கதையில அவ எழுத எழுத எல்லாம் அப்படியே நடக்குது. சரி, அது நிஜத்துலயும் நடக்குதுன்னு அவ ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணி அவளோட சப்கான்ஷியஸ் மைண்டை ஆக்டிவேட் பண்ணியிருக்கா. சாரா, எனக்கு எதுவுமே புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி தெளிவாக சொல்றியா? இங்க பாரு, இந்த லைனை படி. அஜய் ட்ரைஸ் டு கில் மீ. இது அவ எழுதியிருக்க கதையில ஒரு லைன் இல்லையா? ஆமாம். கதையில வந்த மாதிரியே நிஜத்துலயும் நீ அவளை கொல்ல முயற்சி பண்றதா அவ நம்புறா. நீ அந்த இடத்துல இல்ல, ஆனா நீ அந்த இடத்துல இருக்கன்னு, அவளை கொல்ல போறன்னு அவ ஆள் மனசை அவ நம்ப வச்சிருக்கா. ஸோ அவள் எழுதியிருக்க கதையில் என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் நிஜத்துலேயும் நடக்குதுன்னு அவள் நம்புறான். ஆமா, இதெல்லாம் யாருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாது. வர வாய்ப்பு இருக்கு. அப்போ இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? அவளோட ஃபெயிலியர்ஸ் அண்ட் அவள் கடைசியாக அட்டன் பண்ண காம்படிஷனில் ஜட்ஜஸ் அவளுக்கு கொடுத்த பேட் ரைட்டர் அப்படின்ற பட்டம் தான் அவளை இவ்வளோ இம்பேக்ட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். அவளும் ஒரு நல்ல ரைட்டர் தான் ப்ரூவ் பண்ண அவள் எழுதி எழுதி இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கா. மேபி கொஞ்ச நாள் எதை பற்றியும் யோசிக்காம எழுதாம இருந்தாலே சரியாக வாய்ப்பு இருக்கு. சைமன் கால் பிக் பண்ணானா? எங்கே போய் தொலைஞ்சானே தெரியல. நாளைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அண்ட் ஆஞ்சலினை கூட்டிட்டு வா. வெளியே எங்கேயாச்சும் போய் விஷயத்தை பக்குவமாக எடுத்து சொல்லலாம். சரி. ஸோ ஆஞ்சலின், ஹவ் யூ ஃபீலிங் நவ்? யா, மச் பெட்டர், தேங்க்யூ. ஓகே ஆஞ்சலின், உங்களுக்கு அஜயை தவிர வேறு யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஒருத்தி இருக்கா, அவள் பேர் ரத்னா, கொடைக்கானலில் இருக்கா. வை டோன்ட் யூ கோ அண்ட் மீட் ஹர்? கோ, டேக் சம் ஃப்ரெஷ் ஏர். எத்தனை நாள் தான் 4 செவத்துக்குள்ளேயே அடைஞ்சிருப்பீங்க. கொஞ்ச நாள் எழுதுறதெல்லாம் நிறுத்திட்டு உங்கள் ஃப்ரெண்ட் கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் இல்லைங்களா? Angeline? 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 ஏய், இப்போ என்ன பண்ணுறது? சாரா, இப்போ என்ன பண்ணுறது? இப்போதைக்கு இதை பற்றி எதுவும் பேச வேணாம். நான் ஸ்டடீஸ் விஷயமாக கொஞ்சம் கனடா போயிட்டுருக்கேன். I'll be back in a week. You take care of her. Am I a monster? I don't know why I'm feeling this on my chest, yeah. Is it a bloodthirst that I feel every single second, yeah? Crazy, am I? Don't ever let me sneak up on ya. Maybe I'm a monster, don't scream, let me just... Am I a monster? I don't know why I'm feeling this on my chest, yeah. Is it a bloodthirst that I feel every single second, yeah? Crazy, am I? Don't ever let me sneak up on ya. Maybe I'm a monster, don't scream, let me just kill ya.
ஹலோ அஜய், எங்கே இருக்க? வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஹே அஜய், சாரிடா. அவங்க எழுதுறத நிப்பாட்டுன்னு சொன்ன உடனே ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஐ வாஸ் கம்ப்ளீட்லி பிளாங்க். அதான் வந்துட்டேன். இந்த சைமன் வேற எங்கே போய் தொலைஞ்சானே தெரியல. நேற்றுலேருந்து ஃபோன் பிக் பண்ணவே மாட்டேங்கிறான். எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ரொம்ப சஃபகேட்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஜாரா சொன்ன மாதிரி ஐ நீட் சம் ஃப்ரெஷ் ஏர். நான் ஒரு 1 வீக் ரத்னா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரேன். போகிறதுக்கு முன்னாடி ஜாராவை மீட் பண்ண முடியுமா? ஜாரா ஸ்டடீஸ் விஷயமா கனடா கிளம்பிட்டா. அவளும் வர 1 வீக் ஆகும். சைமனை பற்றி நீ கவலைப்படாத. நீ போய் நிம்மதியாக இருந்துட்டு வா. மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரி. சரி. சஞ்சய், சைமன் எங்கேயாச்சும் போகிறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போனானா? இல்லையே, என்கிட்ட ஏதோ சொல்லிட்டு போலியே. இல்லையே ப்ரோ, அவனை மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சைமனா? அவன் எங்கே வரலையே. ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை குரு. அப்போ நான் வரேன். சைமனை நீங்கள் கடைசியாக எப்போ மீட் பண்ணீங்க? 2 நாளைக்கு முன்னாடி. அவன் எங்கேயாச்சும் போகிறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போனானா? ஆக்சுவலி லாஸ்ட் மீட்டில் 2 பேரும் ஒரு சில்லி மேட்ருக்காக சண்டை போட்டுக்கிட்டோம். பேச்சுவார்த்தையில் நான் அவனை அறிஞ்சிட்டேன். அப்புறம் நான் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததும் மனசு கேட்காம சாரி கேட்க கால் பண்ணேன். ஆனால் அவன் பிக் பண்ணல. சரி, கோமா இருப்பான்னு நினச்சி நானும் அவனை டிஸ்டர்ப் பண்ணலை. நெக்ஸ்ட் டே கூட கால் பண்ணேன். ஆனால் அவன் பிக் பண்ணலை. சண்டே எங்களுக்குள்ளே காமன் தான். ஆனால் சண்டே ஆன கொஞ்ச நேரத்துலேயே அவன் கால் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணிவிடுவான், இல்லை நான் பண்ணிவிடுவேன். ஆனால் இதான் ஃபர்ஸ்ட் டைம் 2 days ஆகியும் அவன் எனக்கு கால் மெசேஜ் மீட் கூட பண்ணாமல் இருக்கான். ஏதோ தப்பாக இருக்குது. ஓ இல்லை, சைமனை 2 நாளாக காணோமா? அண்ணா என்ன சொல்கிறீங்க? நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க. நீங்களும் அவன் கூட சண்டை போட்டிருக்கீங்க. அவள் அக்காவும் அவன் கூட சண்டை போட்டிருக்கா. ஸோ கோவத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாச்சும் போயிருப்பான். வந்துடுவான். அஜய், நாளைக்கு ஈவினிங் நான் இந்தியா வரேன். அண்ட் நான் இருந்த வீடு கொஞ்சம் லோன் இஷ்யூ ஆகி பேங்க் அவங்க பில்டிங்கை சீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ என்னோட அங்கிள் பொண்ணு வீட்டில் தான் நான் தங்க போகிறேன். அந்த வீடோட லொக்கேஷன் நான் ரீச் ஆனதும் உனக்கு ஷேர் பண்ணுறேன். வி வில் மீட் அண்ட் நம்ம ஆஞ்சலின் பற்றி பேசுவோம். ஹலோ. சாரா, பேங்க்காரங்க பில்டிங்கை சீஸ் பண்ணதுனால உன்னோட மொத்த திங்ஸ் என்னால் எடுத்துகிட்டு வர முடியல. ஆனால் நீ சொன்ன மாதிரி உன்னோட புக்ஸ், டாக்குமெண்ட்ஸ், கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கம்மா. நீ ஜெசிகா வீட்டில் கொஞ்ச நாள் தங்கிக்கோ.
அது இது வேற இதை வர ஐயோ அஜய் கால் எடுத்து தொலை. அஜய் தண்ணி வாங்கிட்டு வந்துரு. ம். ஹேய் உனக்கு அறிவே கிடையாதா? எத்தனை தடவை உனக்கு கால் பண்ணுறது? ஐயோ சாரா, இங்கே பெரிய பிரச்சனையாயிடுச்சு. ஆஞ்சலினோட கொடைக்கானல் ஃப்ரெண்ட் ரத்னா வேற கொடூரமாக கொண்டிருக்காங்க. இப்போ நானும் ஆஞ்சலினும் அங்கே தான் போயிட்டுருக்கோம். அஜய் நீ என்ன பண்ணுறியா எனக்கு தெரியாது. அவளை அங்கேயே விட்டுட்டு முதல்ல அவளோட வீட்டுக்கு போ. என்னாச்சு சாரா? இப்போ பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, முதல்ல அவளோட வீட்டுக்கு போ. ம், சரி 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 சரி. அஞ்சலி, நீ கேப் பிடிச்சி நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடு. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. நான் முடிச்சுட்டு நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து. என்ன அஜய் விளையாடுறியா? இல்லை அஞ்சலி, என் மேனேஜரோட ஃபைல் என்கிட்ட இருக்குது. அதை அவருக்கு கொடுத்துட்டு நான் நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன். கேப் வர லேட் ஆச்சுன்னா ஆட்டோ பிடிச்சி போயிட்டு நான் வந்துடுறேன். நான் வந்துடுறேன். ரீச் ஆயிட்டேன். ஏதோ எலி செத்த வாட வருது. சரி நீ ஆஞ்சலினோட ரூமுக்கு போ. ஓகே. இவ ரூம்ல தான் அந்த ஸ்மெல் வருதுன்னு நினைக்கிறேன். உடல புரட்டுது. ரூம் டோர் ஓபன் பண்ணி பாரு. ரெஸ்ட் ரூமா? அஜய் அஜய் ஹலோ அஜய் லைவ்ல இருக்கியா? அஜய் கேக்குதா? ஹலோ ஹலோ கேக்குதா? அஜய் பேசு. அஜய் அஜய் என்ன சாரா, என்ன நடக்குது? அஜய் ஆஞ்சலின் என்ன சாரா சொல்லு. ஆஞ்சலின் ஒரு மிஷின் ஓரியன்ட் சீரியல் கில்லர். மிஷின் ஓரியன்ட் சீரியல் கில்லர்னா? இங்கே பாரு, அவ என்ன எழுதி ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்கா? Simon disturbed me while writing, so I killed him and I kept his body in my bathroom. மிஷின் ஓரியன்ட் சீரியல் கில்லர் சாதாரணமாக யாரையும் கொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை யாராச்சும் குறை சொன்னாலோ இல்லை அந்த விஷயத்தை செய்யும்போது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணாலோ அவங்க கொன்னுடுவாங்க. எத்தனை நாள் தான் 4 செவத்துக்குள்ளேயே அடைஞ்சிருப்பீங்க? கொஞ்ச நாள் எழுதுறதெல்லாம் நிறுத்திட்டு உங்கள் ஃப்ரெண்ட் கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் இல்லைங்களா? சாரா, சாரா, எங்க போயிட்டு இருக்க சாரா?
தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு பண்ணிட்டேன் சாரா? ஐயோ அஜய், அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டில் நானும் ஆஞ்சலினை எழுதுறதெல்லாம் நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டேன். அவள் அன்னைக்கு என்னை பார்த்தப்போ அந்த பார்வையோட அர்த்தம் எனக்கு புரியல. இப்போ எனக்கு புரியுது. தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன். அவள் கண்டிப்பாக என்னை கொன்னுடுவா. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது சாரா. ஒன்ஸ் அவள் எழுதி ஸ்க்ராட்ச் பண்ணிட்டானா கண்டிப்பாக அவள் செஞ்சு முடிச்சிடுவா. அப்போ ரத்னாவையும் ஆஞ்சலின் தான் கொண்டிருக்கா. என்ன? ஆமாம். அது எப்படி உனக்கு தெரியும்? ரத்னாவோட டெட் பாடி ஃபோட்டோ அவங்க ஆஞ்சலினுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை அவன் என்கிட்ட காட்டினான். சைமனை எப்படி கையும் வாயும் கட்டி போட்டு கவர் பண்ணி கொண்டிருக்காளோ அதே பேட்டர்னில் தான் ரத்னாவையும் கொண்டிருக்கா. ரத்னாவும் அவளை எழுதுறதை நிப்பாட்டுன்னு சொல்லிட்டா போல. அதான் அவளையும் கொண்டுட்டா. இதை இப்படியே விட்டால் விஷயம் தெரியாமல் இன்னும் எத்தனை பேர் சாவாங்கன்னே தெரியல. ஆஞ்சலினை நம்ம போலீஸில் பிடிச்சி கொடுத்துடலாம். இப்போ அவள் எங்கே இருக்கா? நான் அடித்ததும் அவன் மயங்கி விழுந்துட்டான். அப்புறம் அங்கேருந்து நான் டோர் லாக் பண்ணிவிட்டு ஓடி வந்துட்டேன். கன்ஃபார்மாக லாக் பண்ணியா? லாக் பண்ண மாதிரி தான் இருக்குது. நல்லா யோசிச்சு சொல்லு அஜய். என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. சரி விடு, நான் போய் செக் பண்ணுறேன். செக் பண்ணி அவளை அங்கேயே லாக் பண்ணுறேன். லாக் பண்ணதும் உனக்கு கால் பண்ணுறேன். அப்புறம் நீ போலீஸ் அனுப்பு. வீட்டை விட்டு எக்காரணத்தை கொண்டும் நீ வெளியே வந்துடாத. புரிஞ்சதில்ல?
அஜய் பாரு அஜய், அவனை எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டான். எனக்கு கோவம் வந்துருச்சு அஜய், அதான் நான் அவளை கொன்னுட்டேன். நீ சொல்லு அஜய், நான் குட் ரைட்டர் கிடையாதா அஜய்? நீ சொல்லு அஜய், சொல்லு அஜய், சொல்லு அஜய், சொல்லு அஜய், சொல்லு அஜய், சொல்லு அஜய். சார் இல்லை இப்போ 2 பேர் செத்து கிடக்குறாங்க சார். ஒவ்வொருத்தங்க கண்ணும் பயமாக இருக்காங்க. அவன் எதுவும் பேசவே மாட்டேன்றான் சார். என்னையா இது, நிம்மதியாக தூங்க கூட விட மாட்டேங்கிறாங்க. சரி வர இரு.